ஒரு விஷயம் இருக்குல்ல, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, என்ன போச்சு? எனக்கு புரியலைங்க, என்ன போச்சு? போனா போதும். பெண் சிரிக்க கூடாது என்று யார் சொன்னது? எங்கே சிரிக்க வேண்டுமோ அங்கே சிரிக்க வேண்டும், எங்கே சிரிக்க கூடாது அங்கே சிரிக்க. பாஞ்சாலி எங்கே சிரிக்க கூடாது அங்கே சிரித்தாள். மானபங்கப்பட்டு மிகப்பெரிய போர் நடந்து உலகமே அழிந்தது. எங்கே சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும், அப்படி சொல்லி கொடு. பேசாத அப்படின்னா அப்புறமா அந்த டீச்சர் சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. அங்க பேசுறத நிறுத்தினதோ இங்க பேசி. இவ்வளவுதான் சூட்சுமம். சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தா கத்துக்க மாட்டோம்னு சொல்றோமா? சொல்லியே கொடுக்கறது இல்ல. வாழ்க்கையில எது முக்கியம் தெரியுமா? அலர்ட்டா இருக்கிறதா முக்கியம். அங்கீகாரம் பெறுங்கள் என் தோழமை, அங்கீகாரம் உங்களை வந்து சேரும். ரசனையுடன் இருங்கள், ரசனையை மாற்றுங்கள். ஒரு சின்ன புள்ளிதான், ஆபாசமான விஷயங்களுக்கு சிரிக்காதீர்கள். கொஞ்சம் சுயமரியாதையோடு இருங்கள். எந்த விஷயத்துக்கு நோ சொல்றீங்க, எந்த விஷயத்துக்கு எஸ் சொல்றீங்கிறது தான். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்ன. யூ cannot step the river twice. யார் நம்மை அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தினால் நாம் கெட்டு போவது இல்லை. அந்த அவமானத்தை அப்படியே உன்னுடைய வெற்றியின் பாதையாக அப்படி மாற்றி போடு. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு பெண், ஒரு முஸ்லிம் பெண், அவ்வளோ ஒன்றும் அட்ராக்டிவான பெண்ணெல்லாம் இல்லை. ஆனால் இந்த 3 விஷயத்தையும் என் பேச்சால ஜெயிச்சேனா. ஹேய், பொம்பளை பிள்ளைப்பா எப்படி பேசுது தெரியுமா? முஸ்லீம் பிள்ளைப்பா, பைபிள் பேசுது, மகாபாரதம் பேசுது, ராமாயணம் பேசுது, குரான் பேசுது. அழகை காட்டாமல் அறிவால் உயர்ந்து கொண்டு இருக்கிறதுப்பா. இப்படித்தான் குழந்தைகளே உலகத்தில் நம்முடைய சிக்னேச்சரை நம்ம போடணும். ஒரு முறைதான் பிறந்திருக்கிறோம் என்றால் அந்த ஒரு முறை நாம் பிறந்த அந்த பிறப்பை கரெக்டா பயன்படுத்தி உயர்வு நோக்கி ஒரு சைன் போட்டுட்டு போ. நான் இப்ப சொல்றேன், நீ எல்லாம் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது ஆமை போல் நீரோட்டத்தை பயன்படுத்துகின்ற ஆமை போல் அதை பயன்படுத்த. பைபிள் சொல்லுவதை போல் have extra awareness, extra preparation. இன்னைக்கு சூழல் சரியாக இல்லை என் குழந்தைகளே. இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டியது நம்முடைய வகுப்பில் இருக்கிறார்களே அவர்களை அல்ல. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை ஒத்த அந்த வயதில் இன்னொருத்தி எங்கேயோ இருந்து கொண்டு நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறாள். அதை டார்கெட்டா வைங்க. பல பேர் பாவம் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. முக்கியமா ஒரு 17 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், அடாலசன்ட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், just enjoy the stage of this age. Don't take any decision. Don't take any pakka decision. Just flow with the water. அப்படியே போயிட்டே இரு. உனக்கான இலக்கு வரும், வரும்பொழுது அதை பிடித்துக்கொள். Just flow with the water. Flow with the system. போய்கிட்டே இரு, எங்கேயும் சிக்கிக் கொள்ளாதே, யாரையும் பகைத்துக் கொள்ளாதே, அப்படி போய்கிட்டே இரு, கற்றுக்கொண்டே இரு, போய்கிட்டே இரு. ஸ்டக் ஆகாத யாரையும் பார்த்து. இதுதான் என் விழா எலும்போ, யோசிக்கக்கூடிய வயசு இது கிடையாது. அது வரும். அதனால் ஒரு 25 வயசுல அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் முடிவு பண்ணாத, ஜாலியா இரு, என்ஜாய் பண்ண. உடலை ஆரோக்கியமாக வை, புத்தியை தீட்டி வை, அழகியல் உணர்வோடு இரு. அழகாக இருக்க வேண்டும் என்று இருக்காத, அழகாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வயசுல பெண் குழந்தைகள் அழகா இருக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வயசே அழகானது தான். Don't try. Just stay simple. இதுவே அழகானது தான். இந்த அழகை பயன்படுத்திக்கொள், என்ஜாய் பண்ண. இதிலே மிக மிக முக்கியமானது நீ அறிவுடன் இருப்பதுதான், விழிப்புணர்வுடன் இருப்பதுதான், புத்தியாக உன்னை வெளிப்படுத்துவதுதான். யார் பேசினாலும் உனக்கு புரிய வேண்டும், மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் நீ பேச வேண்டும். அந்த ப்ராக்ரஸை நோக்கி நீ போறியான்னு பார். அன்பாயிரு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். இறை நம்பிக்கையோடு இரு. இறை நம்பிக்கையோடு இருத்தல் என்பது தன்னம்பிக்கைக்கு அடிப்படையான ஒரு விஷயமாக உனக்கு வந்து சேரும். Have faith, have love. Love your parents. Love your parents. நான் சொல்றேன் சார், இந்த மாதிரி ஏமாத்துற பிள்ளைங்க உங்க வீட்டில் மட்டும் இல்லை, என் வீட்லயும் இருக்குது. சூப்பரா ஏமாத்துவான் சார் என்ன என் பையன். பெற்றோர்கள் அப்படித்தான், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு விஷயம் உங்களிடத்துல சொல்றேன், ஆண் பெண்ணுக்கான ஒழுக்கம் எவ்வளவு அவசியமோ
அவ்வளவு அவசியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த உடல் என்பது உங்களுடையது அல்ல, உங்கள் பெற்றோருடையது. அதை சீரழிப்பதற்கான எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அதை சீரழித்துக் கொள்ள முடியாது. இட்ஸ் நாட் யோர்ஸ். அது அவர்களுடைய கடன். அதை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருத்தல் தான் அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆகப்பெரிய அன்பு பரிசு. அவர்களுக்கு மறைவான எந்த விஷயத்தையும் செய்யாதீர்கள். துரியோதனனுக்கு தொடையில அடிச்சாதான் உயிர் போவோன்ற தெரியுமா உனக்கு? ஏன்னா தாயை விட்டு மறைத்த பகுதி அது. அவ ஒன்றும் போடாம வாப்பா, உனக்கு என் கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை வஜ்ர சக்தியையும் தருகிறேன்னு சொல்லும்போது இடுப்பை மட்டும் மறைச்சிட்டு வந்து நின்னான் பாவி. உடம்பெல்லாம் பார்த்தவ இடுப்பு மட்டும் மறை, ஏன் குழந்தை இதை இடுப்பை மறைச்சிட்டு வந்தேன்னா கிருஷ்ணன் சொன்னாமான்னு சொன்னான். உடம்புல எங்க அடிச்சாலும் துரியோதனுக்கு உயிர் போகாது, தொடையில அடிச்சா உயிர் போயிடும். என்ன சொல்லுது தெரியுமா இது? தாய் தந்தையருக்கு எதையும் மறைக்காதே. நீ எதை மறைத்து வைத்திருக்கிறார்களோ அங்கே இந்த சமூகம் அடித்தால் நீ தாங்க மாட்டாய். காட்டிடு, சொல்லிடு, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவுதான் லைஃப். லைஃப் இஸ் டிவைன், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். வாழ்க்கை நமக்கு இன்னும் ஒரு 25 ஆண்டுகள். இதுல என்ன ஆகணுமோ அதை முடிச்சிடணும், அவ்வளவுதான். The 25 years fly like a eagle, fly like a eagle. விரித்து பற. சூழல் இருக்கிறது, பயன்படுத்திக்கொள். தோற்று போகாதே. நஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம், அதுக்கு நாம் பொறுப்பல்ல. தோல்வி உற்றால் நாம் தான் பொறுப்பு. தோற்க கூடாது, நின்று ஜெயிக்க வேண்டும். யாரோ ஒருவர் ஜெயித்ததை அதே போல் நாமும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பதல்ல சிகரம் தொடுதல். நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுதல். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமை இல்லாமல் போவதற்கு காரணம் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய பள்ளிக்கூடத்திலும் இருக்கக்கூடிய கல்லூரியிலும் இருக்கக்கூடிய சூழல். அந்த சூழலை அவர்களுக்கு சரியாக விரித்து கொடுக்கக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொண்டு விரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு இல்லை. ஏனென்றால் அது நமக்கே என்னன்னு தெரியல. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்சுக்கிறதாம்பா சூப்பர். லைஃப்லயே எது தெரியுமா ரொம்ப சூப்பரான விஷயம்? ஒரு விஷயத்தை கத்துக்கிறது. நம்மில் நாம் பல நேரங்களில் தோற்று போவதற்கு காரணம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில்லை. பல காரணங்கள் அதுக்கு. பயம், அவமானம் வந்துரு விடுமோ என்கின்ற கூச்சம். இன்றைக்கு நான் அந்த கூச்சத்திலிருந்து உன்னை விடுதலை செய்கிறேன். கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் ஒரு தடை அல்ல. பெண்களிலேயே உயர்ந்தவர்கள் அன்சாரிய பெண்கள். அவர்கள் கல்வி கற்பதற்கு வெட்கத்தை ஒரு தடையாக பெற்றவர்கள் இல்லை என்பது ஹதீஸ். முகமது நபி சொல்கிறார். ஜெயத்ரதனிடம் சொல்கிறார் துரோணர், இருக்கிற ஸ்டூடெண்ட்லயே தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அர்ஜுனா. அவன் கல்வி கற்பதற்கு ஒருபோதும் மனத்தடையை கொண்டதில்லை. எது நடந்தாலும் வாட் நெக்ஸ்ட்னு கேட்பான். நமக்கு என்ன தெரியுமா? பைபிள் சொல்றது மாதிரி தான். ஆவியோ உற்சாகமானது, சரீரமோ பலவீனமானது. இதை உறுதிப்படுத்திக்கிறது இல்ல. இந்த உறுதிப்படுத்திக்கிட்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறதுன்னு சொல்றேன். வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனமாக இரு. வகுப்பறைக்குள் போனா கேள்வி கேளு. ஸ்கூல் டீச்சர் சூப்பரா சொல்லுவாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்க வேண்டியது +1ல வந்து கேட்குறியா? 7th ஸ்டாண்டர்ட்லயே தெரிவிக்க வேண்டியது. முட்டாளே, 9thல வந்து கேட்குற. நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, சொல்லிக் கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, உன்னை பார்த்துக்கிற, வரேன், சொல்லிக் கொடு. அம்மா அப்பாவை கூட்டு வரேன், சொல்லிக் கொடு. எக்ஸாம் எழுத விட மாட்டேன், எழுத விடாத, சொல்லிக் கொடு. கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னை அவமானப்படுத்தினாலும் கற்றுக்கொள்ளுதல் என்கின்ற ஒன்றை விட்டு இந்த வயதிலிருந்து நான் கடந்து போக மாட்டேன். நான் கற்றுக்கொள்வதற்கான சூழலை நீ ஏற்படுத்தி தர வேண்டும். ஏனென்றால் நீ எனக்கு ஆசிரியராக இருக்கிறாய் என்று சொல்லி ஆசிரியர்களை அப்படி புழிஞ்சு எடுத்து அந்த நாலேஜை தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளை தெரிஞ்சுக்கோங்க. ரசனையுடன் இருங்கள், ரசனையை மாற்றுங்கள்.
ஒரு சின்ன புள்ளிதான். ஆபாசமான விஷயங்களுக்கு சிரிக்காதீர்கள். கொஞ்சம் சுயமரியாதையோடு இருங்கள். எந்த விஷயத்துக்கு நோ சொல்றீங்க, எந்த விஷயத்துக்கு எஸ் சொல்றீங்கிறது தான். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னேன். யூ cannot step the river twice. யார் நம்மை அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தினால் நாம் கெட்டு போவது இல்லை. அந்த அவமானத்தை அப்படியே உன்னுடைய வெற்றியின் பாதையாக அப்படி மாற்றி போடு.